அவர் திரை வச்சு நம்ம கம்யூனிட் பண்ணி அவரே ஒன்று கண்ணு வந்துட்டாரு. வரக்கூடிய மணியாக லாவண்ய சாரல் மந்திரம் தெரிந்து கொண்டாயா? நல்லா தெரிஞ்சுமா. எவ்வாறு பார்த்தாயா? அழகுபடுத்த தெரியுமா? சொல்லுமா. எப்பேற்பட்ட முனிவர்களும் ஆமா கண்ட உடனே ஆசைப்படுவார்கள். ஆமா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா அதனால் என்கிட்ட பூ இல்லைன்னு பாக்குறேன். அப்ப தாடிக்கிட்டு அதனால் நான் வந்து கணவராக ஏதோ ஒரு காலத்தை நான் அழைத்திருக்கிறார்.
மல்லிகை முல்லை கொண்டு பூஜை செய்தேனாதா மங்களம் உண்டாகட்டும் பெண்ணே. ஆனால் பெண்ணே சரவணி கூரை மஞ்சள் உடனே என்னுடைய பாதரண்ட கமலங்களை ஆதாரமாக சேவித்தபடியால் கூரை மஞ்சளுடனும் குங்குமம் கலையாமல் என்றென்றைக்கும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். ஏந்திரும் சாரவல்லி. எப்படி பெண்ணே சாரவல்லி? எப்படி பெண்ணே சாரவல்லி? இன்னைக்கு ஏதோ காரணத்துக்காக என்ன அழைத்தீர்களே எனக்கு விவரமாக சொல்லுவாதா? அப்படியே தெரிவிக்கிறேன் சாரவல்லி. நம்முடைய குல தெய்வமாகிய அன்னை காமாட்சி அம்மன் சொற்படிக்கு அந்த அசுரர்களாகிய வாதாபி நிலாபிசுரர்களை ஜெயித்து வர வேண்டும். எனக்கோ சமுதாயத்துக்கு செல்ல வேண்டும். நீயோ கை தாமரம் தர வேண்டும் பெண்ணே. சொன்னீங்க போருக்கு போறேன் பெண்ணே. எப்படி பெண்ணே சாரவல்லி? இன்னைக்கு என் அம்மன் சொன்னது சொல்றீங்களே, என்ன செய்வேனாதா? என்னே சாரவல்லி பாராய் மடமையிலே அடி பண்ணி
வேண்டும் நினைக்கிறாய், அதெல்லாம் ஒன்று நடக்காது. எனக்கு யுத்தத்துக்கு செல்ல வேண்டும், கைத்தாமல் தர வேண்டும் பெண்ணே. எப்படி பெண்ணே சாரவல்லி? ஆனால் பெண்ணே சாரவல்லி, அண்ணா நடமாயினே. நான் யுத்தத்துக்கு சென்றால் எனக்கோ ஏதோ நேர்ந்துவிடும் என்று நினைக்கிறாய். நம்முடைய குல தெய்வமாகிய அன்னை காமாட்சி அம்மன் நம்முடைய இருக்கையில் நீ எதற்குமே பயப்பட வேண்டாம். ஆதலால் நீ விடை தந்தால் நான் யுத்தத்துக்கு செல்கிறேன். காம்பட்டு போர் போட்டு என் துன்பத்தை எப்பதான் நீக்குவீங்க? அதனால நீங்க வருவதற்கும் நான் எப்படி சமைச்சு போகிறேன், நடக்குமோ அப்படி எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு எதுவுமே சொல்லாத நான் மட்டும் போய் வரேன்னு சொன்னீங்களே. எப்படி நான் நம்பி உங்களை அனுப்புவேன். தெரிவிக்கிறேன். நானே செல்வது கமலா யுத்தத்திற்கு அரும்பசிக்கு உதவ அன்னமும் தேவைக்கு உதவாத பிள்ளையும் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன, என்னை உற்பணம் செய்ததோ காமாட்சி அம்மன் அனுகிரகத்தால் என்னை பிள்ளையை பெற்றெடுத்தது அந்த தேவர் மூவர்கள் ஏவற்ற மார்க்க பேர்களையும் அவர் துன்பத்தை நீக்கவே என்னை பெற்றெடுத்தார்கள். ஆதலால் நான் யுத்தத்துக்கு செல்லதான் வேண்டும். நீ உடனடியாக என் கைத்தம்மன் தர வேண்டும் பெண்ணே. பெண்ணே சாரவல்லி,
ஆ. என்னை விட்டு ஆ. போய் என்று சொல்லுகிறீர்களே, ஆ. நானும் ஆ. உங்களுடன் வருவேன். ஆ. அப்படி என்னை கூட்டு போவதால் தான் ஆ. நான் உங்களுக்கு விடை தருவேன். ஆ. இல்லைன்னா தர மாட்டேன். ஆ. அதனால தான் அண்ணன் நிலைமையிலே மானத்தேனே அழகிறதியே கேளாய். அண்ணன் நிலைமையிலே மானத்தேனே அழகிறதியே கேளாய். மன்னன் பூமான் எங்க விமலா தேவி வாசமாய் நம்மை காக்க. வருமோ துன்பம் என்ற குறை உங்களுக்கு வாதிகள் செய்யாமல் நீயும் மகிழ்ச்சியே வெளியேறுவாய். ஆனால் பெண்ணே சாரவல்லி, புரியுனாதா? நான் யுத்தத்துக்கு செல்லும் போது ஆ. நான் செல்வதோ ஆ. யுத்த காலம், ஆ. அங்கு எதுனாலும் நடக்கும். ஆ. நீ கூட வரவே சொல்கிறே, ஆ. இது நியாயம் தானா? அதனால் ஆ. எனக்கு ஆ. சாமம் தர வேண்டும் பெண்ணே. அப்படியா நாதா? ஆனால் நாதா, பெண்ணே சாரவல்லி, ஆனால் நாதா, ஆனால் பெண்ணே சாரவல்லி, நானும் ஆ. நீங்க என்ன சொன்னாலும் ஆ. என் மனது ஆ. புத்தி கொண்டே இருக்கிறது. ஆ. அதனால் ஆ. நான் உங்களுக்கு ஆ. வெளியிலிருந்து அனுப்ப மாட்டேன் நாதா. ஆ. எனக்கு ஆ. ஒரு வழி சொல்லிட்டு ஆ. அதுக்கப்புறமா ஆ. நீங்க போறேன்னு சொல்றீங்களா? ஆ. போகாதா? அப்படி இல்லை தெரியும். என்றால் என்னையும் அழைத்து செல்லுங்கள் நாதா. அப்படியே தெரிவிக்கிறேன் சாரவல்லி. ஹரி பிரம்மா இந்திராதி தேவரெல்லாம், ஹரி பிரம்மா இந்திராதி தேவரெல்லாம் அரக்கர் குலம் மாதாபி சுரனை இருப்பிடம் விட்டு அலைந்து துன்பப்பட்டு இடுக்க முறை அமரரை நீக்க வேண்டி முகதி விளையாடுவார். ஆனால் பெண்ணே சாரவல்லி, எப்படி நாதா? நானும் என்ன ஆ. யுத்தத்திற்கு செல்லும் போது ஆ. என்னுடைய ஆ. பிள்ளைகளாகிய ஆ. அனைத்து பிள்ளைகளையும் ஆ. நான் எடுத்து செல்லுவேன். ஆ. எனக்கு ஆ. நீ தாமம் தர வேண்டும் பெண்ணே. ஆனால் நாதா, பெண்ணே சாரவல்லி, அநீதியில வல்லவனே சொல்லை கேளா. ஆனால் நாதா, பெண்ணே சாரவல்லி, நீங்களோ ஆ, சமருக்கு போறேன்னு சொல்றீங்களே, ஆமா, நான் அனுப்ப மாட்டேன் நாதா. ஆ, பெண்ணே சாரவல்லி, ஆ.